பிரைஸ் தி லார்ட். இன்றைய சிந்தனையின் வசனத்தோடு கதை ஒன்றை கேட்போமா? டாலி ஹோம் நர்ஸா வெளிநாட்டில் வேலை பார்க்குறா. வயசான பாட்டியை பார்த்துக்கணும். அவங்களுக்கு வேண்டிய எல்லா மருத்துவ தேவையும் டாலி தான் பார்த்துக்கணும். உண்மையாவே கண்ணும் கருத்துமா டாலி பார்த்துக்கிட்டா. பாட்டி போன புதுசுல சோர்வா ரொம்ப வியாதிப்பட்டு இருந்தாங்க. ஆனா இப்போ நல்ல ஆரோக்கியமா புத்துணர்வோட இருக்கிறாங்க. வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம். டாலி, நீ வந்த பிறகு எங்க அம்மா கிட்ட நிறைய மாற்றம்ப்பா. ரொம்ப நல்ல பொண்ணு நீ. ஆனா உனக்கு முன்னாடி வேலை பார்த்தவங்க இப்படி பண்ணலப்பா. அவங்களாம் ஏனோ தானோன்னு வேலை பார்த்தாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாத்திரம் இல்ல, டாலி நீ எங்க கூடவே இருந்துருனா அப்படின்னு அடிக்கடி சொல்லுவாங்க. டாலி அவங்க அப்படி சொல்லும்போது சிரிச்சுக்குவா. ஆனா உண்மையிலேயே டாலி அந்த அம்மாவை ரொம்ப நேசத்தோட பார்த்துக்கிட்டா. ஆனா எப்படிதான் நாட்கள் போச்சுன்னு தெரியல. 2 வருஷம் முடிஞ்சிருச்சு. இன்னைக்கு டாலி திரும்பவும் தன்னுடைய ஊருக்கு போறா. அதனால அந்த வீட்டில் இருந்தவங்க எல்லாருக்கும் ரொம்ப கவலை. குறிப்பா பாட்டி ரொம்ப சோர்வாயிட்டாங்க. டாலி பாட்டியை பார்த்துட்டு, அம்மா ப்ளீஸ்மா, எனக்கும் சின்ன பசங்க இருக்காங்க, நான் அவங்கள பார்த்துக்க போறேன், நீங்க கவலைப்படாதீங்க, போன மாதிரி அவங்கள பார்த்த உடனே கிளம்பி வந்துடுறேன், சரியா அப்படின்னு பாட்டிமா கிட்ட சொன்னா. அதுக்கப்புறம் எஜமாட்டி கிட்ட, மேடம் ப்ளீஸ் அம்மாவை நான் வர வரைக்கும் நல்லா பார்த்துக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டா. எல்லாரும் அவளை மனசே இல்லாம வழி அனுப்பி வச்சாங்க. கார்ல ஏறி ஏர்போர்ட்டுக்கு கிளம்பிட்டா டாலி. போகும்போது மனசுல இப்படி நினைச்சுக்கிட்டா, கடவுளே, அடுத்த முறை நான் வரும்போது எனக்கு வேற இடத்துல கொஞ்சம் அதிகமா சம்பளத்தோட வேலை கிடைச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு. ஆமாங்க, மனிதர்களோட அன்பு நேரத்துக்கு ஒரு விதமா மாறிடும். பணத்தினாலேயோ வேற ஒரு குடும்ப சூழ்நிலையாலேயோ மாறிக்கிட்டே இருக்கு. நிலையான அன்பை பார்க்கவே முடியல. வேதம் என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாமா? உங்கள் அன்பு மாயமற்றதா இருப்பதாக. ரோமர் 12:9. ஆமாங்க, ஒருத்தவங்க மேல நம்ம வைக்கிற அன்பு தூய அன்பா இருக்கிறது இப்போ கடினமானது தான். ஆனா வேதம் சொல்ற மாதிரி முயற்சி தான் பண்ணி பார்க்கலாமே. காட் bless you all.